இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஜனனி, இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா இல்ல துளசி மருமகளான்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இதுல என்ன கட்டாயம் இருக்கு? நான் தான் சிவாவோட வைஃப், நான் தான் ஜனனி. துளசி கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் நீ மருமகளா இருக்க முடியாது. விசாலாட்சிக்கு உன்னை விட அந்த துளசிய தான் அதிகம் பிடிக்கும், தெரியும்ல? அதனாலதான் சொல்றாங்க துளசி கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல இருந்தா நீங்க மருமகளா இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு எங்ககிட்டயே கேக்குற? உன் புருஷன் கட்டின தாலி அந்த துளசிக்கு பெரிய பாதுகாப்பு. அத அறுத்தாதான் உனக்கு பாதுகாப்பு. இல்லன்னு வச்சுக்கோயேன், 2 பொண்டாட்டி கதை தான். சிவாக்கு நான் தான் வைஃப், நான் மட்டும்தான் வைஃப். இந்த ஃபேமிலிக்கு நான் மட்டும்தான் மருமக. அத நீ தான் சொல்லிக்கணும். ஆதாரம் அவகிட்டயும் இருக்கே. இன்னைக்கு நைட்டே ஆதாரத்தை அளிக்கணும், முடியுமா? நீ மனசு வச்சாதான் அது முடியும். அப்படியா? அப்படின்னா மனசு வை. இல்லனா நீ வேலைக்காரி, அவ மகாராணி. இல்ல, நான் மட்டும்தான் மருமக, அவ இல்ல. விடியும் போது துளசி கழுத்துல தாலி இருக்காது. இது என்னோட ப்ராமிஸ். இந்த வீட்ல இந்த ஜனனியும் இருக்கக்கூடாது, அந்த துளசியும் இருக்கக்கூடாது. 2 பேரையும் சிவா கிட்ட இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் பிரிச்சு அனுப்பி விட்டுட்டு என் ரம்யாவ சிவாவுக்கு கட்டி வைக்கணும். அதுதான் நம்ம பிளான். முடியும். தாலி அறுக்க நாங்க உதவி பண்ணி அதை நாங்க சாதிச்சு காட்டுறோம். எஸ். துளசி சேது நிக்கிறான் பாரு. சித்தி நிக்கட்டும், நீங்க வாங்க. அவன் வாங்க. இல்லை, நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? ஜனனின்னா துளசின்னா? உனக்கு ஜனனின்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும், ஆனால் எனக்கு எப்போவுமே துளசியை தான் பிடிக்கும். கரெக்டா? ஏய், நீ எதுக்கு என்ன கூப்பிடணும்? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு, என்ன சம்பந்தம்? ஏய், வா, என்ன ரொம்ப நிழுது. நீ உங்க அம்மாவும் சேர்ந்து போட்ட டிராமா என்னாச்சு? ஆ, வேலைக்காரி மாதிரி இருக்கியாமே. ஏன் கூட வா, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுறேன். இதை பாரு சேது, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. நான் பண்றது சரியில்லையா? அப்ப நீங்க பண்றதெல்லாம் சரியா? இங்க பாரு கிழவி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், அது எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம போயிடு, இல்லன்னு வச்சுக்கோ, குறவளைய நெரிச்சு கொன்னுடுவேன். உனக்கு தான் கொலை பண்றது ரொம்ப சகஜமாச்சு. தெரியுதுல்ல? பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த தாலியை அறுத்து போட்டு என் கூட வா. வா. கையெடு, கையெடுன்னு சொல்றேன்ல, கைய விடு, கையெடுறா. சென்னையில சிவாவை கொல்ல பார்த்தது நீதான், எனக்கு தெரியும். இது அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கே பொலி போட்டுருவாரு. மரியாதையா ஓடி போயிடு, உயிர் தப்பிச்சிடு. சிவாவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு, என்ன சம்பந்தம்? இது இருக்கிற வரைக்கும் நான் தான் சிவாவோட பொண்டாட்டி. இப்பவும் நான் ராசாம்பலத்தோட மருமக தான். உன்னோட பழைய துளசி செத்துட்டா, இப்ப நான் வேற. துளசி, இவங்கிட்ட என்ன பேச்சு? நீ வா போலாம். ஏய், நான் யாருன்னு காட்டுறேன். என்கிட்டயே திமிரா பேசுறியா? உன்கிட்டயா? வானா, நீ யாருடா? நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு தெரு பொறுக்கி தானே.
கட்டின பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு வெயில்ல இருக்கிற ஒரு கிரிமினல் நீ. உனக்கு என்ன கௌரவம் இருக்கு? உனக்கு மான மரியாதை வேற. சிப்போ. அண்ணா போயிடலாமா அண்ணா? அண்ணே அண்ணன் அப்படியெல்லாம் பேசாதீங்க. அடி செருப்பால. யாரா நீங்களா? நான் உங்களுக்கு அண்ணியா? குடிகார பசங்களா? ஏதாவது ஒரு பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சு அவளை கூப்பிடுங்கடா அண்ணின்னு. ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. உன்னாலதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன்னு ராசம்பலத்துக்கிட்ட சொல்லிட்டேன். சிவாவா கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்தினது நீதான்னு அம்பலத்துக்கு தெரியாது. சென்னையில கொலை பண்ண பார்த்ததும் நீதான்னு அவருக்கு இன்னும் தெரியாது. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, மவனே உன்னை செதில் செதலா செதைச்சிருவாரு. இன்னொரு முறை என் வழியில வந்தேன்னு வச்சுக்கோ, நீ செத்துருவ. இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. என்னைக்கா இருந்தாலும் நான் ஆசைப்பட்டது நடக்கும். இது சத்தியம். நான் நடத்தி காட்டுவேன். போன்னு சொன்னேன். என்னம்மா பிரச்சனை? என்னங்க வேடிக்கை பாக்குறீங்க? இந்த ரவுடி என்ன வழி மறிச்சு ராசம்பல மகன் சிவாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். என்னன்னு தான் கேளுங்களேன். யார் பாணி? ராசம்பளம் பையன் மேலே கை வச்சிருவியா? தம்பி, அவங்க தான் சொல்றாங்கல்ல, போப்பா. ஏங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இவ பொய் சொல்றாங்க. இங்க பாருப்பா, இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சது நீ எல்லையை தாண்ட மாட்டேன். கிளம்ப. தம்பி, அதான் சொல்றல்ல, கிளம்புப்பா. கிளம்பு கிளம்புன்னு கிளம்புன்றல. சொல்றல்ல. அண்ணே கூட்டம் கூட்டாங்க, வான போயிடலாம். என்னப்பா போப்பா சொல்லிட்டே இங்க இருந்து. இருக்க, நின்னுட்டு நின்னுட்டு இருக்க. இருக்க. போப்பா. இங்க இருந்து கிளம்பு போப்பா. கிளம்பு. ஓ டேய், வண்டிடுறா. டேய் வண்டியாரா. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நன்றிம்மா. சரிம்மா, பரவாயில்ல. வாங்கப்பா. நீ அவனை நல்லா மாட்டி விட்ட. இனிமே இந்த ராஸ்கல் இந்த பக்கமே வரமாட்டான். இல்ல சித்தி, சேது அடங்க மாட்டான். கண்டிப்பா திரும்பி வருவான். என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு சிவா மேல கை வச்சான்னு வச்சுக்கோங்க, அகோரமா வெட்டுப்பட்டு ரோட்ல செத்து கிடப்பான். நான் ஜெயிலுக்கு கூட போவேன். என்ன இவ? ஐயோ. சரி, வாங்க உள்ள போலாம். நான் வரல, நீங்க போங்க. நீ தானே தாலி அறுக்கணும்னு துடிச்ச. இது சிவாக்கு தெரிஞ்சா கோவப்படுவானோன்னு பயமா இருக்கு. அப்ப அறுக்க வேணாம், வாடி போலாம். இல்ல இல்ல, ப்ளீஸ், எனக்காக நீங்க தான் கொஞ்சம் தாலி அறுக்கணும். தாலி அறுக்க நாங்க மட்டும் போணுமா? ப்ளீஸ். சரி, நாங்களே போறோம். நீ போ. தேங்க்ஸ்.